கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று நான் உம் சமூகத்தில் நன்றியுடைய மனதோடு நிற்கிறேன். இந்த வீட்டில் நான் நிற்கையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாடுகிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு மூளைக்கும் உம்முடைய அன்பும் சமாதானமும் பாதுகாப்பாய் எங்களுக்கு இருக்கட்டும். எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் இந்த வாசஸ்தலத்தை அபிஷேகம் செய்து நம்பிக்கையின் பரிசுத்த ஸ்தலமாக ஆக்கவும், ஒவ்வொரு அறையிலும் உம்முடைய ஒளியை பிரகாசிக்க செய்யவும் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல உறவுகள் வளர்க்கப்படும் ஒரு புகலிடமாகவும், நல்ல நினைவுகள் தோன்றவும், குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் புரிந்து கொள்ளுதலோடும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத அன்போடும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பிதாவே, எங்களை சுற்றி உம்முடைய பாதுகாப்பு கோட்டையை வைத்து எல்லா தீங்குக்கும், ஆபத்திற்கும், நாசமோசங்களுக்கும், தீய நோக்கங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள கிருபையுள்ள வார்த்தைகளை மட்டுமே பேச எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை பின்பற்ற தொடங்கும் போது எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்பதை அறிந்திருக்கிறேன். இனிமேலும் அதே பழைய மனிதர்கள் அல்ல, இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் புதியவர்களாக மாறுகிறோம். வாழ்க்கையில் இரண்டாவது வாய்ப்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க நீரே மறுவாய்ப்பை அளிக்கிறீர். எங்களுடைய பழைய வாழ்க்கை முறைகளில் எல்லாம் சொந்த மகிமைக்காகவும், சொந்த புகழிற்காகவும், அங்கீகாரத்திற்காகவும் காரியங்களை செய்தோம். ஆனால் இயேசுடன் கூடிய புதிய வாழ்க்கையில் இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்ய வாஞ்சிக்கிறோம். உம்மை நேசிக்கவும் துதிக்கவும் எங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பாக இது இருக்கட்டும். சில பணிகள் அற்பமாக இருந்தாலும் கூட சந்தோஷமாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு என்னும் நாமம் எப்போதும் ஜெயநாமம் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.